ஹே காய்ஸ், வெல்கம் டு எஸ்பி நியூஸ். நான் உங்கள் டிகே விளாக்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த எபிசோடு வந்து நான் தான் பார்த்தேன். எனக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. நான் வந்து அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன். ரொம்ப பெருசாக போக விரும்பலை, சின்னதாக எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட நிறைய கருத்து இருக்குது இதை சுற்றி சொல்கிறதுக்கு. நான் இருந்திருந்தேன்னா நிறையா சொல்லியிருந்திருப்பேன். நான் அங்கே இல்லை, அதனால் வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நாய்னா என்ன? நாய் வந்து டொமஸ்டிக் அனிமல். இப்போது முன்னாடி வந்து அது கூட இல்லை, எல்லாமே வந்து வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே மேட்ரு ஓவர். நாயினாலே கடிக்க தான் செய்யும். என்னையும் ஒரு நாய் கடிச்சிருக்கு. நான் மற்றவங்கள மாதிரி வெறும் கடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லலை, எப்போ கடிச்சதுன்னு சொல்கிறேன். நான் 7வது படிக்கிறப்ப எங்கள் பெரியப்பாவோட நாய் தான். எங்கள் பெரியப்பா வீட்டில் நான் இருந்தப்போ அந்த டைமில் வந்து அந்த நாய் வந்து என்னை கடிச்சிது. இதுக்காக வந்து எனக்கு ஊசியும் போட்டாங்க. அது ஒரு இன்டர்வல் கேப்பில் வந்து போட்டாங்க. 7வது படிக்கிறப்பங்கிறதுனால எனக்கு சரியாக தெரில எத்தனை நாளுக்கு ஒருக்கா போட்டாங்க. ஆனால் என்னை ஒரு நாய் கடிச்சிது, காலில் தான் கடிச்சிது. இது எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து ஒரு கோழியை வந்து அந்த நாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் மேட்ரு. அதுக்கு ரேபிஸ் கூட இல்லை, அந்தளவுக்கு கூட இல்லை. அதுக்கு வந்து பிளட் பிடிச்சிருக்கு. அதனால் வந்து அந்த கோழியை தூக்கிட்டு போணுச்சு. நம்ம வந்து அந்த கோழியை ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராசஸில் நான் அந்த டைமில் பேரண்ட்ஸ் யாரும் இல்லை, அதனால் வந்து நான் நாய் கடிப்பட்டேன். இப்போ நான் அதுக்கு வருவோம். அந்த இடத்துல வந்து பேசின நிறைய கருத்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், குழந்தையும் நாயும் கம்பேர் பண்ணுறது. அவரோட இது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது பெயின் எவ்வளோ இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய், எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. இல்ல அதுதான் சொல்றேன். அப்போ எனக்கு அந்த டைம் எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து ரோடு மேட்ரு வந்து நான் வரேன். அப்புறம் வந்துட்டு இந்த நாய்க்கு வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது, இந்த மேட்டர்லாம் வந்து சென்சிட்டிவான விஷயம். நாம் வந்து நம்ம குழந்த தப்பு பண்ணிச்சுன்னா அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலாம், என்னால் தான் தப்பு பண்ணிச்சுன்னு. ஆனால் இதுவே நிறையா பேரண்ட்ஸ் பண்ணுறதில்ல. என் குழந்தை பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ குழந்தை பண்ணுறதே வந்து பெருசாக அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத பேரண்ட்ஸ் நாய் பண்றதை எப்படி எடுத்துப்பாங்க? நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. எங்க நாய் அப்படிங்க சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க? ஐ ஃபீல் அந்த 4 லெக் அனிமல்ஸ் என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கணிப்பா முடியாது. என்ன ரங்கா, நான் ஓப்பனா சொல்றேன், இந்த ஸ்ட்ரே டாக்ஸா இருக்கட்டும், ஸ்ட்ரீட் டாக்ஸா இருக்கட்டும், வாட் எவர், அந்த நாய் எது பண்ணாலும் உங்களோட கன்சர்ன் இல்லை. சரி, ஓகே, நான் பக்கத்து தெருலேருந்து வரேன், இப்போ என்னைய கடிச்சு விடுமே. உங்களுக்கு நான் தெருவில் நடந்து போறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்கும். அது ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். நீங்க வந்து பிரிகாஷனோட போங்க, அந்த டைமுக்கு போகாதீங்க. வந்திருக்காரு, வாங்க வெல்கம், நாய் கூப்பிடாது. சரி, அப்ப என்ன பண்றது? நானு அப்ப நகரத்துல நான் ஒரு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புதிய ஏரியாக்கு போகாதீங்க அப்படிங்கிற தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து வருது. நான் வந்து எங்கள் கம்பெனிக்கு போகணும். எங்கள் கம்பெனி வந்துட்டு ஒரு சந்தில் இருக்கேன். அந்த சந்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 டாக் இருக்கும், கண்டிப்பாக 4 டாக் இருக்கும். அந்த இடத்துல வந்து நடந்து நான் போகணும். ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு ஒன்று, ஓகேவா? உள்ளேருந்து ஒரு நாய் கத்தும், அந்த கேட்டுக்குள்ளேருந்து ஒரு நாய் கத்தும், வெளியில் 3 நாய் இருக்கும். அந்த 3 நாய் என்னையவே துரத்திக்கிட்டு வரும். நான் ஓடணும்னு இல்லை, நான் ஓடுறது இல்லை. ஏன்னா வந்து நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நான் வந்து நடிச்சுக்கிட்டே நடந்து போயிடுவேன். அதனால் வந்து என்னை துரத்திக்கிட்டு வராதுன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி துரத்திக்கிட்டு வராது. ஆனால் வந்து துரத்திக்கிட்டு வந்துச்சுன்னா அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது ஒவ்வொரு டைம். அதனால தான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நான் வந்து எனக்கும் கத்துற நாய்க்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போவேன். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அது சொன்னாலும் சொல்லனாலும் உண்மை. என்ன தான் 24 வயசாகிருச்சு, இவ்வளோ பெரிய பையனாகிட்டனாலும் எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும்ல. ஸோ என்னோடய கம்பெனியில் நான் ஒருத்த மட்டும் இல்லை, நான் வந்து நடந்து போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நான் வந்து சைக்கிள் வாங்கிட்டேன். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, சைக்கிள் வாங்கினதுக்கே. ஸோ இதெல்லாம் தான் காரணம். அப்படிங்கிற மாதிரி எல்லாராலையும் வண்டி வாங்கிட முடியாது, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அது மாதிரி நடந்து போகிறவங்களும் இன்னமும் என் கம்பெனியில் இருக்காங்க, என் ஜூனியர்ஸ் இருக்காங்க, என் சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ நடந்து போகிறது காமன். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாய் வந்து அவங்கள கடிச்சதுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் இங்கே கேள்வியே.
என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த விஷயம் வந்து போவோம். அடுத்த விஷயத்தில் வந்து ரேபிஸ். ரேபிஸ் வந்து பெரிய நோய். அதுக்கு நிறைய செலவாகுது. இந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க அந்த எபிசோட்லேயே. எனக்கு வந்து அந்த ரேபிஸை பற்றி அதிகமாக தெரியாது. அதனால் வந்துட்டு நான் அந்தளவுக்கு அதை பற்றி பேச போகிறதில்ல. நாய்க்கடியால் நோய் வருது, நாயோட கழிவால் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்ப, அதை சுத்தம் பண்ணுறவங்களுக்கும் ப்ராப்ளம், அது இருக்கிறதுனாலையும் ப்ராப்ளம் அப்படிங்கிறப்ப, இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வந்து டாக் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் கடிச்சு வைக்கிறதுங்கிறதுலாம் பெரிய இஷ்யூ. ஸோ இதுவும் ப்ரொடெக்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற விஷயத்துலையும் நம்ம வந்து யோசிக்கணும். நீங்கள் 1000 தான் டாக் லவராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து முட்டு கொடுக்க முடியாது, முட்டு கொடுக்கக்கூடாது, முட்டு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. நாய் வந்து தெருவில் இருக்கக்கூடாது, சிம்பிள். ரோடை பற்றின என்னோடய கன்சர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன மேட்டர்னா, ரோட்டில் எந்த ஆப்ஜெக்ட்டுமே இன்ஃபார்ம் பண்ணப்படாத ஆப்ஜெக்ட்டுமே இருக்கக்கூடாது. ஓப்பனாக சொல்கிறேன். ரோட்டில் இப்போ வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா, அதுக்குன்னு ஒரு சைன் போர்டு இருக்கணும். அது அங்கே ஒரு பேரியர் வச்சுருக்காங்களா, அதுக்குன்னு ஒரு சைன் போர்டு இருக்கணும். அப்படி இல்லையா, அங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒன்று குழி தோண்டி போட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு சைன் போர்டு இருக்கணும். இது எல்லாமே எல்லா ரோட்லேயுமே இருக்கணும். இப்போது இது வந்து இந்த நாய் வந்து அந்த இடத்துல இருக்கிறது எனக்கு எந்த வகையில் பிரச்சனைனா, ஒன்று எமோஷ்னல். நான் வந்து அந்த நாய்க்கிட்ட வந்து போய் பேசி, வண்டி வருது, உன்னை ஏற்றிருச்சுன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் அதுக்கு புரியாது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, அது வந்து அங்கே ரோட்டில் உக்காந்துருக்கிறதுனால அதை தாண்டி போகணுன்னு பஸ் எல்லாம் ஏறி போகிறாங்க. இப்போ புரியுதா? இப்போ இடத்துல நாய் இருக்குது, பஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல இது வந்து ரோடு, இந்த இடத்துல வந்து நாய் இருக்கிறதுனால பஸ்ஸுக்காரன் இப்படி தான் போகணும், அதை தாண்டி இப்படி ஏறி போகிறான். இந்தாண்ட வரவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, எதிரில் வரவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ சிம்பிள் சொல்கிறேன், நாய்க்காக அவங்க ஏறி போகிறதுனாலையும் ஒரு பிரச்சனை இருக்குது, நாய் இறந்துருங்கிற பயமும் எனக்கு இருக்குது. 2 விதமாகவும் இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், ரோட்டில் நாய் மட்டும் இல்லை, எந்த மிருகம், மாடாக இருக்கட்டும், மங்கி, பூனை, இந்த விலங்கும், ஹியூமனாகவும் இருக்கட்டும், எந்த ஹியூமனும் ரோட்டில் நடந்து போகக்கூடாது. ஓப்பனாக சொல்கிறேன். நான் ரோடை பற்றின என்னோடய கன்சர்னை சொல்கிறேன். ரோட்டில்னு பார்த்தா ரோட்டில் யாருமே இருக்கக்கூடாது, ரோட்டில் வண்டி தான் இருக்கணும். பிளாட்ஃபார்ம் ஓகே, பிளாட்ஃபார்மில் வந்து நடந்து போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நடைபாதை, அங்கே போகலாம். ஆனால் ரோடை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் நடந்தது போகிறதுக்கு, அப்புறம் நாய் போகிறதுக்கு, விலங்குகள் இருக்கிறதுக்கு, பேரிகேட் இன்ஃபார்ம் பண்ணாமல் வைக்கிறதுக்கு, அந்த இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர், இந்த தெருவில் இருக்கிற இவனுங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர் தெருவில் வந்து 10 ஸ்பீட் பிரேக்கர் போடு, பார்த்தா போடு, என்கிட்ட காசு இருக்குது நான் போடுறேன் அப்படின்னு போடுறது. முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடணும். அதையுமே வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்கோம் அப்படின்னு சைன் போர்டோட வைக்கணும். அந்த இடத்துல வந்து ஒருத்தன் இப்படியே வச்சுக்கோங்க, ஹைப்போத்தட்டிக்கலாக ஒருத்தன் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான், நீ வந்து ஸ்பீட் பிரேக்கர் வச்சதான் அவன் தெரில. கொடிசியா பகுதியில் வேகத்தடையில் வெள்ளை நிற கோடு போடாததால் பறிபோன இளைஞரின் உயிர். இளைஞர் உயிரிழந்த விவகாரம் பெரியதாக்கப்பட்டதை அடுத்து வேகத்தடை முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளது. கோவை அதை விட்டு ஏற்றி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா யார் அக்கௌண்டபிலிட்டி? யார் அந்த ஸ்பீட் பிரேக்கர் போட்டான் அந்த இடத்துல? அப்படி இல்லைன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தது. இந்த மாதிரி பிரச்சனை வருது. இதுதான் பிரச்சனையே, நான் ஓப்பனாக சொல்லணுன்னா. ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை. ரோட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஆப்ஜெக்ட்டுமே இன்ஃபார்ம் பண்ணப்படாமல் இருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் வந்து, தெருவில் வந்து ஸ்பீடாக போகிறதும் தப்பு தான், ரோடில் ஸ்பீடாக போகிறதும் தப்பு தான். ப்ராப்ளமாக இருக்குது இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டா அவன் ஸ்பீடு கம்மி பண்ணிப்பான், இல்லை ஏதோ ஒன்று. இப்போ வந்து எமோஷ்னலான ஒரு சில விஷயம் சொல்கிறேன். என்ன மேட்டர்னால் வந்துட்டு, அந்த பையன் அந்த நியானானால் ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டி இந்த மாதிரி வந்துட்டு நாய் மேலே ஏற்றக்கூடாதுன்ட்டு கீழே விழுந்தார். அவருக்கும் சேம் என்ன மாதிரியான ஒரு விஷயந்தான், நாய் மேலே ஏற்றிடக்கூடாது, எனக்கு கன்சர்னும் இருக்குது, அவருக்கும் கன்சர்ன் இருக்குது. அதனால வந்து ஆட்டோவை வேறு பக்கம் விட்டப்ப குழியும் அந்த இடத்துல இருக்குது. அந்த ஆள் என்ன பண்ணுவான்? ஓப்பனாக கேட்குறேன், அந்த ஆளால் எதுவுமே பண்ண முடியாது. குழியில் விட்டு பையன் போச்சு. இந்த 2 விஷயத்துக்குமே யார் காரணம்? கவர்மெண்ட் தான் காரணம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நாயை அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் தான் காரணம். ஊரில் 1000 நீங்கள் சொல்லுங்கள், டாகில் வருஷம் இருந்து ஊரில் 1000 சொல்லுங்கள், நீங்கள் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க போகிறதில்ல. இப்போது அந்த நாய் சரி ஓகே, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, அந்த நாயால் அந்த பையன் போயிடுச்சு, குழந்தை போயிடுச்சு. இப்போது அதுக்கு நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற
டாக் லவர்ஸ் அக்கௌண்டபிலிட்டிக்கு எடுத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. கவர்மெண்ட்டை தான் எடுத்துக்கணும். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு சொல்கிறாங்க, அதை நான் ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு குழி இருந்துச்சுன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த இடத்துல வந்து டெம்பரரி சைன் போர்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா உடனே அந்த குழியை சரி பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுற ஒரு சில விஷயமே கெட்டு போணுச்சுன்னா, உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கிற மிக்ஸி சம்திங் ஏதோ ஒரு பொருள் அது கெட்டு போணுச்சுன்னா உடனே அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக? அது மாதிரி தான் ரோடு டெய்லியும் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போது குழி இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை சிரிப்பு செய்யணும். அதுதான் கவர்மெண்ட். அதுக்கு தான் நம்ம டேக்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அவங்களோட கன்சர்ன் தான். கவர்மெண்ட் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு போகிறதுல என்னை கேட்டால் தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஸோ நான் கவர்மெண்ட் சைடு தான். ஸோ டாகை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி அதை கொல்லணுங்கிறதுலாம் நாங்கள் சொல்லலை. கொல்லணுங்கிற பேச்சுக்குள்ளேயே வரலை. நாயை தூக்கிட்டு போய் ஒரு ஷெல்டரில் போடணும். ஷெல்டரில் போட்டு அதுக்கு ஷெல்டரில் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன். ஷெல்டரில் இருக்கிற டாகெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி அதை குளிப்பாட்டுவாங்க, அதை வந்து கேர் பண்ணிப்பாங்க, அதுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. ரொட்டீனாக வந்து ஷெல்டரில் இருக்கக்குள்ளேயே வெளியிலேருந்து ஹியூமன்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதோட இடத்த க்ளீன் பண்ணுவாங்க, அதுக்கு ஊசி போடுவாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்கிறது மாதிரி இருக்காது. ஸோ கொல்லலாம் மாட்டாங்க. அப்படியே கொன்னாங்கன்னா அப்போ நம்ம பேசணும், கண்டிப்பாக அதுவும் பேசணும். இப்போ அதை போடணும், ஷெல்டரில் போடணும். போட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீட்லேருந்து ஃப்ரீ பண்ணணும். ஃப்ரீ பண்ணால் தான் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்காமல் பார்த்துக்க முடியும். அப்புறம் வந்துட்டு அதை ஸ்டெரிலைஸோ நியூட்ரலைஸோ என்ன கர்மம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் மறுபடியெல்லாம் தெருவிலலாம் விடணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன், தெருவில் இருக்க வேணாம். உங்களோட கன்சர்ன் நான் சொல்கிறதா? உங்கள் வீட்டில் சாப்பாடு மீதியாகுது, உங்களோட பிளானில் ஒரு ப்ராப்ளம், அதுதான். இப்போ நீங்கள் காலையில் 4 பேருக்கு சாப்பாடு செஞ்சுருப்பீங்க, ஒரு 2 பேர் வெளியே சாப்பிட்ருப்பாங்க. அந்த 2 பேர் சாப்பாடு வேஸ்ட்டாக போகுதுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் டாக் தேவைப்படுது, தூக்கிட்டு போய் அதை போட்டுடலாம். இப்போது உங்ககிட்டயே ஒரு டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ பேச மாட்டீங்க, அதுக்கு போடுவீங்க. எனக்கு அதுதான் பிடிக்க மாட்டேங்குது. உங்களோட பர்சனல் இதுக்காகலாம் நான் அங்கே தெருவில் இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை. அப்படி இருக்க தேவையில்லை. அதை தூக்கிறது என்னை கேட்டால் பரவாயில்ல. இதுக்கு மேலே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இவ்வளோ பாயிண்ட் சொல்லியாச்சு. ஆனால் நீயா நானால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் தான் நீயா நானால் இல்லை, நான் சொல்கிறேன் என் பாயிண்ட்டு. நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் பாயிண்ட்டு. சொல்லுங்கள். உங்ககிட்ட தான் வீடியோ போடுறதுக்கு உங்ககிட்ட ஃபோன் இருக்குது, உங்ககிட்ட ஒரு சேனல் இருக்குது, உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது இன்ஸ்டாவில். எதுலேயும் ஒன்று போடுங்க. தேவையில்லாத பேசுகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் இருக்கணுமா இல்லையா, அவ்வளோதான் மேட்ரு. கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுக்கு ஓகே. ஐயோ, ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன். ஆனால் தேவையில்லாமல் இந்த டாப்பிக்கை தொட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓகே. அடுத்தடுத்து வீடியோ வரும் அப்படின்னு வந்து நான் என்னால் ஷியோராக சொல்ல முடியாது. ஆனால் என்னோடய டைமுக்கு நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் இதுவும் வரும், வீடியோ வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறேன், முடியாத பட்சத்துக்கு கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ஆனால் இனிமேல் போடணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு, போடுவோம்.